எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா, வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ போடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிளேனர் மிஷின் பிளேடு பிட் அதை பற்றி எல்லா வீடியோ போடுவேன். மறக்காமல் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ கண்டினியூ அப்டேட் ஆகினே இருக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கட்டில் லெக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கட்டில் லெக்கு பார்த்தீங்கன்னா இப்போத்தி யூஸில் இல்லை, பட் ஓல்டு மாடல் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டில் லெக் வரும். ஆக்சுவலாக இது வந்து யார் யூஸ் பண்ணுவாங்கன்ற நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதாக பார்த்தீங்கன்னா வீடியோட அவுட்புட் இந்தமாரி வந்து 4 லெக்கு பண்ணேன். பட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே லெக் தான் காமிச்சிருப்பேன். மற்ற 3 லெக் வந்து போட்டுக்க மாட்டேன். ஏன்னா வீடியோட லென்த் ரொம்ப பெருசாக போகனால என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கட் பண்ணிட்டேன். சிங்கிள் லெக் எப்படி விட்டானிங் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்ப்பேன். மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ குட்டு, அது வுட்டர்னிங் மிஷின், கார்பெண்டர் டூல்ஸ். கார்பெண்டர் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா வுட்டர்னிங் யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் நான் கார்பெண்டர் டூல்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதாக பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட்புட்டு. ஃபஸ்ட் என்ன பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை எடுத்து 4 துண்டு போட்டுக்கணும். பட் ஆக்சுவலாக துண்டு போட்டுருந்தாங்க. நான் போய் என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா சும்மா வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேமரா ஆங்கிள் ரொட்டேட் பண்ணால் அது பார்த்தா தலைகீழ ஒரு மாதிரி இதாகிடுச்சு. மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக துண்டு போடுறது வந்து கரெக்டாக துண்டு போடலாம். பட் என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா கொஞ்சம் சோம்பேத்தனப்பட்டு பொறுமையாக உட்காந்து அறுத்துந்தார். அதனால் வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணிட்டேன். மோஸ்ட் ஆஃப் தி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என் கடையில் ஒர்க் பண்ணும்போது அப்படியே எடுக்கிறனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த ப்ராப்பராக இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு இல்லை. பட்டு என்னால் முடிஞ்ச வரையும் நாங்கள் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும்னு நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுவேன். பட் இருந்தாலும் என்ன பண்ணுற முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒர்க்கு, அங்கே இருக்க சிச்சுவேஷனு, ஏன்னா சும்மா கேமரா வச்சு சுற்றி இருந்தேன்னு வச்சுக்கோங்க எங்கள் அப்பாவும் காண்டாயிடுவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டை வந்து இப்படியே ஒரு மாதிரி பார்ப்பேன். என்னமோ அவனுக்கு தான் கடைசல் பண்ணுறோம். பட் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிடுமா. அதனால் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவோன்னா வீடியோ எடுக்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகிடும். வாங்க கடைசல் ஒர்க் பற்றி பார்ப்போம். கடைசல் ஒர்க் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது என்ன வுட் யூஸ் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீ குட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கட்டிலுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்தில் வந்து வயசானவங்க படுப்பாங்க தெரியுமா, அந்த கட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த லெக் இருக்கும். ஏன்னா வயசானவங்க வந்து பெரிய கட்டிலேருந்து கீழே இறங்கவும் முடியாது. அதனால் அவங்க ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருந்தால் நடக்கிறதா இருந்தாலும் நடந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தமாரி சின்ன கட்டில் ஒன்று செய்வாங்க. இது வந்து எப்படின்னா தரையோட தரையாக ஒட்டி சின்னதாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 அடி தான் இருக்கும் அந்த காலோட சைஸு. அதில் இன்னும் இதுவாக கட்டையெல்லாம் வச்சுன்னா இன்னும் சின்னதாகிடும். அது வந்து என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியாக படுக்கிறதுக்கும் சரி, கட்டிலேருந்து ஏஞ்சி உட்காரதுக்கும் சரி, அவங்களுக்கு தான் சாப்பிட்ணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்தமாரி கட்டிலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்காக தான் இந்தமாரி கட்டில் செய்வாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி சின்ன லெக் செய்வாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக் டிசைன் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கொயர் ஷேப் வரும். இதே லெக்கை வந்து என்ன பண்ணாங்கன்னா முக்கோணத்தில் ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு அதை ஒரு மாதிரி கிராஸ் கட் பண்ணி அதை வைப்பாங்க, அந்தமாரி வைப்பாங்க. பட் சிலர் வந்து இதுலேயும் கொஞ்சம் மாடலாக டிசைனாக வேணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தமாரி வந்து கடைசல் டிசைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலில் பற்றி இதாக கடைசலை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலில் வைப்பாங்க. அதுக்கு வந்து செப்பரேட் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கட்லோட கடைசல் டிசைனே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கட்டில் இது எப்படி கடைசல் டிசைனு மாடல் நிறையா இருக்கும். சின்ன கட்டில் தான் கடைசல் டிசைன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி டீபாய் லெக் இருக்குது. இந்தமாரி பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 52 வீடியோ போட்டிருப்பேன். பட் 2-3 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருப்பேன். மோஸ்ட் ஆஃப் தி வீடியோ வந்து ஃபுல் வீடியோ போட ட்ரை பண்ணியிருப்பேன். பட் 2-3 வீடியோ வந்து என்ன ஆச்சுன்னா காப்பிரைட்ஸ் கிளைம் ஆகிடுச்சு. ஆடியோவோட பாட்டோட போட்டனால என்ன மோஸ்ட் ஆஃப் தி ஒரு 2-3 வீடியோ சொல்லுவாங்க, ஒரு 10 வீடியோ கிட்ட காப்பிரைட்ஸ் கிளைம் ஆகிடுச்சு. அதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாமே மியூட் போட்டு விட்டேன். வேறு என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடைசல் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பேசிக் டிசைன் தான் பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம், இந்த நைஸ் பேப்பர் வந்து தெரியுமா, நைஸ் பேப்பர் வச்சு ஃபுல்லாக இது பண்ணி, ஏன்னா வந்து பிசிறு எதுவுமே இருந்தால் வந்து அவங்க கையில் குத்தாமல் இருக்கிறதுக்கும் சரி, அது தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் வரதுக்கு நம்ம பேப்பர் வச்சு அதை ஷைன் பேப்பர் வச்சு நல்லா ஷைன் பண்ணோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது குட் லுக்கிங், நல்லா கிரெயின்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்க வுட்டில், அந்த கிரெயின்ஸும் வந்து நல்லா லுக்காக தெரியும். அதுக்கு தான் என்ன பண்ணுறப்ப நைஸ் பேப்பரில் வச்சு ஃபுல்லாக ஷைன் பண்ணோம். ஷைன் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதோ அந்தளவுக்கு ஷைன் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் கடைசல் பற்றின நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வீடியோஸ் நிறையா இருக்குது கடைசல். நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எந்தெந்த டூல்ஸ் வந்து எந்தெந்த டிசைனுக்கு யூஸ் பண்ணலான்னு வந்து கிளியராக காமிச்சிருப்பேன். மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ வந்து நான் ஃபைனலாக அவுட்புட் பார்த்துடுவோம். இதாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வுட்டோட கலரும் செஞ்சோம். கிரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து இருக்குது. இதாக பார்த்தீங்கன்னா 2 லெக் பண்ணோம். 2 லெக்கும் பார்த்தீங்கன்னா டீ குட்டு. ஒன்று வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி, அதாவது நான் 4 லெக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து செகண்ட் குவாலிட்டிலையும் 2 வந்து ஃபஸ்ட் குவாலிட்டிலையும் இருந்துச்சு. பட் அந்த லெக்கெல்லாம் தாங்க வச்சுட்டு இப்போ செகண்ட் குவாலிட்டி லெக் தான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன்.
இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் அருள்தாஸ் உட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய்.